ஹாய் ஹலோ அனைவருக்கும் காலை வணக்கம். நான் வந்து கண்டினியூஸாக த ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா த ஹிந்து ஃப்ரைடே செப்டம்பர் 16, 2022 நியூஸ் பேப்பரை அனலைஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எல்லா நியூஸோட பேக்ரவுண்ட் அனாலிசிஸ், எடிட்டோரியல் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் டெய்லி ஒரு மேப்பிங் பேஸ்ட் எக்ஸசைஸை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒன்று டெய்லியுமே அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கான நோட்ஸை வந்து என்னோடய டெலிகிராம் சேனலில் இருக்குது. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகே ஹிந்து அனாலிசிஸ் இன் தமிழ் அப்படின்னு சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு இதோட நோட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து நீங்கள் அந்த நோட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கான நியூஸ் அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் ஆல்மோஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மேப்பிங் பேஸ்ட் எக்ஸசைஸை பண்ணலாம். ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி சவுத் அமெரிக்காவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம வேர்ல்டில் இங்கே சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, யூரோப்பு, இது இந்த பக்கம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியா, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்ரிக்கா இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ சவுத் அமெரிக்கா முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஃப்ரிக்கா மேப்பை அனலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்ரிக்கன் பொலிட்டிக்கல் மேப்பை அனலைஸ் பண்ண போகிறேன். ஸோ இதையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பார்ட்டாக பண்ணணும். ஏன்னா கண்ட்ரிஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ பொறுமையாக வந்து இன்றைக்கி ஒரு பார்ட்டை பார்க்கலாம், நாளைக்கு ஒரு பார்ட்டை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க அனாலிசிஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே மேலேருந்து வரலாம். ஓகேங்களா? ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 4 கண்ட்ரி இருக்குது, ப்ளஸ் இங்கே ஒரு கண்ட்ரி இருக்குது. ஓகேங்களா? இந்த கண்ட்ரி பேர் என்ன அப்படின்னா மொராக்கோ. ஓகேங்களா? மொராக்கோ, அதுக்கப்புறம் அல்ஜீரியா, லிபியா, ஈஜிப்ட். ஓகேங்களா? ஸோ மொராக்கோட கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா ராபத். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ட் சிட்டிஸை ஞாபகம் வச்சுக்கணும். காசாபிளாங்கா. ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸ். அது மட்டும் இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆஃப்ரிக்காவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரிசோர்ஸ் ரிச். ஓகேங்களா? அங்கே பார்த்தீங்க அப்படின்னா மினரல்ஸ் அதிக அளவில் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா கேபிட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்டர் பண்ணுற அந்த சீலியே இருக்கும், அதாவது போர்ட்ஸாகவே இருக்கும். ஸோ அது வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட சில இம்பார்ட்டன்ட் கேபிட்டல்ஸ் ப்ளஸ் போர்ட்டையும் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்குறப்ப மொராக்கோவோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா ராபத். இந்த 2 சிட்டிஸை ஞாபகம் வச்சுக்கணும், கசாபிளாங்கா அப்புறம் மரகேஷ். இது மரகேஷ் வந்து போர்ட் கிடையாது, பட் கசாபிளாங்கா, ராபத் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட். ஓகேங்களா? அடுத்து அல்ஜீரியா பார்த்தீங்க அப்படின்னா அல்ஜியர்ஸ். ஓகேங்களா? இது எதுக்கு அப்படின்னா வைன் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஃபேமஸ். ஏன் வைன் இண்டஸ்ட்ரிக்கு ஃபேமஸ் அப்படின்னா இங்கே பாருங்கள் என்ன சி இருக்குது, மெடிட்டேரியன் சி. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மெடிட்டேரியன் கிளைமேட் இருக்கும். ஓகேங்களா? மெடிட்டேரியன் கிளைமேட் இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா கிரேப்ஸ் வந்து நல்லா விளையும். கிரேப்ஸ்னால் திராட்சை. அந்த திராட்சையை வச்சு வைன் பண்ணலாம் இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மெடிட்டேரியன் கிளைமேட் இருக்கிறதுனால இங்கே வைன் இண்டஸ்ட்ரி வந்து ஃபேமஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா துனிசியா, துனிஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிபியா வந்து, ஓகேங்களா, லிபியாவோட கேபிட்டல் ட்ரிப்போலி. அதுக்கப்புறம் ஈஜிப்டோட கேபிட்டல் பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா கைரோ. ஓகேங்களா? இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஈஜிப்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான போர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெட் சி இல்லையா? ஸோ இந்த ரெட் சி வந்து வெளியே போகிறத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போர்ட் சையத். ஓகேவா? இப்போது ரெட் சி இருக்குது இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ ரெட் சி வந்து ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு போர்ட்டுக்கு பேர் வந்து போர்ட் சையத். ஓகேங்களா? அதே இந்த சைடு, அதாவது இங்கே ஒரு லாங்கஸ்ட் ரிவர் இருக்குது, அது பேர் என்ன அப்படின்னா நைல் ரிவர். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் பெரிய ரிவர். அந்த லாங்கஸ்ட் ரிவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட்டில் முடியும். அந்த போர்ட்டு பேர் பார்த்தீங்க அப்படின்னா அலெக்சாண்ட்ரியா. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே ஞாபகம் இருக்கணும். ஸோ அலெக்சாண்ட்ரியா வந்து இந்த இடத்துல வரும்.
போர்ட் சையத் வந்து இந்த இடத்துல வரும். ஓகேவா, இது நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ரெட் சி வழியாக வரக்கூடிய போர்ட்டுக்கு பேர் வந்து போர்ட் சையத். அதே வந்து இந்த நைல் ரிவர் எண்டாகக்கூடிய ஒரு போர்ட்டுக்கு பேர் வந்து அலெக்சாண்ட்ரியா. ஓகேங்களா. ஸோ லிபியாவில் இன்னொன்று என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பெங்காசி போர்ட். ஓகேங்களா. இந்த போர்ட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸோ இது முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே என்ன பண்ணுது, பார்டரிங் மெடிட்டரேனியன் சி. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணணும், எம், ஓகேங்களா, ஏஎல் இ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன வச்சுக்கலாம், மேல் அப்படின்ட்டு ஆப்பிரிக்காவில். ஸோ எம்ஏஎல்இ. ஓகேங்களா. இந்த ஏக்கும் எல்லுக்கும் நடுவில் ஒரு டி வருது, அதுதான் வந்து துனிசியா. ஓகேங்களா. இந்த அளவு டி மேல் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நான் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க மெடிட்டரேனியன் சியோட பார்டர்ஸை வந்து ஒரு 6-7 வாட்டி வந்து யூபிஎஸ்சியிலே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு தெரிஞ்சால் கூட நம்ம எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வரலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூடான், சவுத் சூடான். ஓகேங்களா. சூடானோட கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தாவும். ஓகேங்களா, கர்த்தாவும். சவுத் சூடான் வந்து ஜூபா. ஓகேங்களா. இதில் அந்தளவுக்கு போர்ட் சூடான் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி இருக்குது, இந்த இடத்துல இல்லையா, அதுக்கு பேர் என்ன, எரிட்ரியா. ஓகேங்களா. அதுக்கு பேர் என்ன, எரிட்ரியா. அதோட கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்மாரா. அதோட கேபிட்டல் அஸ்மாரா. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன கண்ட்ரி இருக்குது, அது பேர் வந்து டிஜிபவுட்டி. அதோட கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிபவுட்டி. ஓகேங்களா. அடுத்து இங்கே ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ன்னு கொம்பு, ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா. சொமாலியோட கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா மொகதிஷோ. சொமாலியோட கேபிட்டல் மொகதிஷோ. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தியோப்பியா. ஓகேங்களா. எத்தியோப்பியாவோட கேபிட்டல் அட்டிஸ் அபாபா. அட்டிஸ் அபாபா. ஓகேங்களா. கீழே பார்த்தீங்க அப்படின்னா கென்யாவோட கேபிட்டல் நைரோபி. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது எப்படி இதை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஸோ முதல்ல எத்தியோப்பியாவை வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, எரிட்ரியா இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, சூடான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, சவுத் சூடான் இருக்குது. கீழே என்ன இருக்குது, கென்யா இருக்குது. ஓகேங்களா. இந்த சைடு என்ன இருக்குது, சொமாலியா இருக்குது. ஓகேவா. இங்கே ஒரு கண்ட்ரி இருக்குது, அதுக்கு பேர் என்ன, டிஜிபவுட்டி. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிளாங்க் மேப்பில் இப்போது என்ன இருக்குங்க, எத்தியோப்பியா இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரிட்ரியா. ஓகேவா. மேலே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, சூடான். ஓகேவா. இங்கே என்ன இருக்குது, சவுத் சூடான். இங்கே என்ன இருக்குது, கென்யா. ஓகேங்களா. இங்கே என்ன இருக்குது, சொமாலியா. இங்கே ஒரு சின்ன கண்ட்ரி இருக்குது, அதுக்கு பேர் என்ன, டிஜிபவுட்டி. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு லேண்ட்லாக் கண்ட்ரியை எடுத்து நம்ம இப்படி ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா பார்டர்ஸ் எல்லாம் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். அதோட கேபிட்டல் அடிஸ் அபாபா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது மேலே ஒரு டிக்ளரேஷன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நைரோபியில் ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா யுஎன்இபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கண்ட்ரி. ஓகேவா. ஸோ 3 கண்ட்ரி இருக்கு. இங்கே ஒரு கண்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கண்ட்ரி, அடுத்து இங்கே ஒரு கண்ட்ரி. ஓகேங்களா. சின்ன சின்ன கண்ட்ரிஸ், அது அங்கே மேப்பில் கொஞ்சம் உத்து பார்த்தா தான் தெரியும். ஓகேவா. ஸோ இந்த 3 கண்ட்ரியை நம்ம படிக்கலாம். ஸோ அந்த 3 கண்ட்ரி என்ன அப்படின்னா, ஒன்று வந்து புருண்டி, ரவாண்டா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உகாண்டா. ஓகேங்களா. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ப்ரூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். என்னது புருண்டி, ரவாண்டா, அதுக்கப்புறம் உகாண்டா. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும், ப்ரூ அப்படின்ட்டு. புருண்டி, உகாண்டா. ஸோ புருண்டி, ரவாண்டா, உகாண்டா. ஓகேவா. ஸோ இங்கே வந்து அதோட கேபிட்டல்ஸ் பார்த்துடலாம். ஸோ புருண்டியோட கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா புஜும்புரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. புருண்டியோட கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து புஜும்புரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இது தெரிஞ்சிருக்கணும். ரவாண்டாவோட கேபிட்டல் வந்து கிகாலி. ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா ரீசெண்டாக கிகாலி அமெண்ட்மெண்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இல்லையா, எதுக்கு, மான்ட்ரியல் புரோட்டோகாலுக்கு.
ஸோ அதனால் வந்து இந்த 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 கேபிட்டலோட பேரை வச்சு தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து உகாண்டாவை பார்த்தீங்க அப்படின்னா கம்பாலா. ஓகேங்களா. ஸோ இது இந்த 3 கண்ட்ரி வந்து ப்ரூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தான்சானியா, அதோட கேபிட்டல் டோடோமா. இங்கே 2 போர்ட்ஸு, அது பார்த்தீங்க அப்படின்னா தாரஸ்ஸலாம் அப்புறம் ஜன்சிபார். தாரஸ்ஸலாம், ஜன்சிபார். ஓகேங்களா. ஸோ இது ஞாபகம் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கீழே வந்தோம் அப்படின்னா மலாவி. ஓகேங்களா. மலாவி, அதோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா அப்படின்னா லிலாங்வே. என்னவே? லிலாங்வே. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மொசாம்பிக். ஓகேங்களா. மொசாம்பிக். ஓகேவா. இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ மொசாம்பிக்கோட கேபிட்டல் மபூட்டோ. என்னது? மபூட்டோ. ஸோ இது டபுள் எம் இந்த பக்கம் வந்துருச்சா. ஸோ அதே மாதிரி டபுள் செட் இங்கே வரும். ஓகேங்களா. ஜாம்பியா, ஜிம்பாப்வே. ஓகேங்களா. இங்கே 2 எம் 2 செட்டு. ஜாம்பியா, ஜிம்பாப்வே. ஜிம்பாப்வேயோட கேபிட்டல் ஹராரே, ஜாம்பியோட கேபிட்டல் லுசாக்கா. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகேங்களா. சவுத் ஆஃப்ரிக்கா நமக்கு நல்லாவே தெரியும். அதோட கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டோரியா. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காக்குள்ளேயே ஒரு கண்ட்ரி இருக்குது, அதுக்கு பேர் லெசோத்தோ. இன்னொரு கண்ட்ரி இருக்குது, அதுக்கு பேர் எஸ்வாத்தினி. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் மைனர் கண்ட்ரிஸ், அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இதை பார்த்தோம் இல்லையா, இதை நம்ம ஒரு வாட்டி வேணால் ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ கென்யாவுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா தான்சானியா. ஓகேவா. தான்சானியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது மொசாம்பிக். ஓகேவா. மொசாம்பிக். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு எம், இங்கே ஒரு எம். ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா மலாவி. ஓகேங்களா. இந்த கண்ட்ரி, இந்த 2 கண்ட்ரி ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி? 2 செட்டு. மேலே தான் ஜாம்பியா. ஓகேங்களா. கீழே ஜிம்பாப்வே. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லெசோத்தோ. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்வாத்தினி. சவுத் ஆஃப்ரிக்காக்குள்ளே இருக்கக்கூடிய 2 கண்ட்ரிஸ். ஓகேங்களா. அதாவது அது வேறு கண்ட்ரிஸ், பட் ஆனால் உள்ளே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரிவிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து கண்ட்ரிஸ் நான் சொன்ன மாதிரி மேல். ஓகேங்களா. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா மொரக்கோ, அல்ஜீரியா, லிபியா, அப்புறம் ஈஜிப்ட். ஓகேங்களா. இங்கே மூணு இடம் ஞாபகம் வச்சுக்கணும். ரபாத்து, காசப்ளாங்கா, அப்புறம் மாரகேஷ். ஓகேங்களா. ஸோ அல்ஜீரியாவோட கேபிட்டல் அல்ஜியர்ஸ். ஓகேவா. அதுக்கப்புறம் லிபியாவோட கேபிட்டல் ட்ரிப்போலி. இங்கே துனிசியா வரும். துனிசியாவோட கேபிட்டல் துனிஸ். ஓகேங்களா. ஸோ ஈஜிப்டோட கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா கைரோ. இங்கே 2 போர்ட் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஒன்று போர்ட் சையத், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலெக்சாண்ட்ரியா. இது வந்து நைல் ரிவரு. இது பார்த்தீங்க அப்படின்னா ரெட் சி ஓப்பன் ஆகிற இடம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எத்தியோப்பியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் சூடான், இந்த பக்கம் சவுத் சூடான். கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நிமிஷம், கென்யா. அதாவது இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சொமாலியா, இந்த பக்கம் எரிட்ரியா. ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கணும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எத்தியோப்பியாவோட கேபிட்டல் இம்பார்ட்டண்ட், அடிஸ் அபாபா அப்படிங்கிறது. ஓகேங்களா. அடிஸ் அபாபா அப்படிங்கிறது. கென்யாவோட கேபிட்டல் நைரோபி. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். யுஎன்இபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 3 கண்ட்ரி சொன்னேன். புருண்டி, ரவாண்டா, அதுக்கப்புறம் உகாண்டா. ஓகேங்களா. உகாண்டாவும் புருண்டியும் மீட் பண்ணாது, அதை ஞாபகம் இருக்கணும். ரவாண்டாவோட கேபிட்டல் கிகாலி. ஓகேங்களா. ஸோ நான் இம்பார்ட்டன்ட் கேபிட்டல்ஸை மட்டும் சொல்கிறேன், ஏன்னா அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தான்சானியா இங்கே. ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கண்ட்ரி வருது, என்ன அப்படின்னா மலாவி. என்னது? மலாவி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 செட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஜாம்பியா, ஜிம்பாப்வே. ஜிம்பாப்வேயோட கேபிட்டல் ஹராரே. ஓகேங்களா. ஜாம்பியோட கேபிட்டல் லுசாக்கா. ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மொசாம்பிக். 2 எம் இல்லையா. ஸோ மொசாம்பிக். அதோட கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் எம்மில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் பிரிட்டோரியா. ஓகேங்களா. ஸோ அதில் 2 கண்ட்ரி, ஒன்று எஸ்வாத்தினி, இன்னொன்று லெசோத்தோ. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில கேபிட்டல்ஸ் என்ன அப்படின்னா மபூட்டோ. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மலாவியோட கேபிட்டல் லிலாங்வே. இது ஒரு தான்சானியாவில் 2 போர்ட் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாரஸ் சலாம் அப்படிங்கிறது. இன்னொரு போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜன்சிபார். ஓகேங்களா. ஸோ இந்த 2 போர்ட்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து
நீங்களும் ஒரு blank மேப்பில் இன்றைக்கி ரிவைஸ் பண்ணி வைங்க. ஸோ நாளைக்கும் இதை ரிவைஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அடுத்த இந்த பாட்டை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கு அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு ப்ரீவியஸ் ஒரு கொஷினையும் பார்த்துடலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா, எது வந்து which of the following have been accorded geographical identification status 2015ல கேட்கப்பட்ட கேள்வி. இந்த ஜிஐ டேக் வந்து கண்டினியூஸாக யூபிஎஸ்சி கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து ஒரு 2 இயர்ஸாக அந்த அளவுக்கு கேட்கல. பட் இனிமேலும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியாது. ஸோ இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெண்டும் கரெக்டு, இது ராங்கு. ஓகேங்களா? இது ரெண்டுத்துக்கும் ஜிஐ டேக்கை அந்த டைமில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ராஜஸ்தான் தால் பற்றி கூர்மாவுக்கு கொடுக்கல. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சி. ஸோ இந்த ஜிஐ டேக்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய இருக்கும் ஜிஐ டேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ பாஸ்ட் 1.5 இயரில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நியூஸில் வரக்கூடிய அந்த ஜிஐ டேக் எல்லாத்தையும் ஜிஐ டேக்கோட அந்த என்ன அப்படின்னா, அந்த ஜிஐ டேக் கொடுக்குற இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, அதை வந்து நம்ம இந்த மாதிரி மேப்பில் பிளாட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸ்டேட் மேப் எடுத்து இந்த மாதிரி பிளாட் பண்ணி வச்சுட்டு, சப்போஸ் காஞ்சிபுரம் சில்க் இருக்குது, அங்கே ஏதாவது ஸ்பெஷல் ஃபியூச்சர் இருக்குது, ஓகேங்களா, அதை இங்கேயே எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். நான் அதை வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அங்கே பார்த்துக்கிட்டு நீங்களும் அதே மாதிரி நோட்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் மறக்காது, ரிவிஷன் அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும், டைம் சேவிங்காகவும் இருக்கும். நீங்கள் தனித்தனியாக படித்தா மறந்துடும். ஸோ ரிவிஷன் அப்போ கூட பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மேப்பில் பிளாட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேங்களா? ஸோ அடுத்த இன்னைக்கு அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு சிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காரு. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்துருக்கோம் நம்ம என்ன அப்படின்னா, மதிய உணவகம், ஓகேங்களா, மதிய உணவு திட்டத்தை கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? மிட் டே மீல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அதாவது காலை உணவு திட்டம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது எதுக்காக அப்படின்னா, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அவரே வந்து ரீசன் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் வந்து காலையில் டிஃபனே சாப்பிடாம என்ன அப்படின்னா ஸ்கூலுக்கு வராங்க. ஸோ அதனால் வந்து இதை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் 1லேருந்து 5 வரைக்கும் இது வந்து என்ன அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, மிட் டே மீல் ஸ்கீமை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னொரு ஆர்டிக்கல் எக்ஸ்பிளைன் செஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை பற்றி நம்மளோட தமிழ்நாடு நியூ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை பற்றி. ஸோ இந்த மாதிரி மிட் டே மீல் ஸ்கீம் கொடுக்குறது, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை கொடுக்குறது, இதெல்லாம் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நம்மளோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை இம்ப்ரூவ் பண்ணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்களை வந்து அவங்களோட புவர் கண்டிஷன்னால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலைக்கு அனுப்பிடுவாங்க. இது நிறைய இடத்துல நடந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எதுக்காக அப்படின்னா, ஈவன் சாப்பாட்டுக்குள்ள வழி இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம மீல்ஸை வந்து ஸ்கூலில் கொடுக்கறதுனால இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அட்லீஸ்ட் இவங்களுக்கு வந்து சாப்பாடாச்சும் கிடைக்குதே அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு காரணமாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஸ்கூலுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ராப்பராக நியூட்ரிஷன் இல்லாதனால அவங்க எடுக்கக்கூடிய எஜுகேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக இருக்காது. ஓகேங்களா? ப்ராப்பராக என்ன சொல்லித்தராங்கன்னே புரிஞ்சிக்க முடியாது, பசியில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஓகேங்களா? அந்த வகையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை நம்ம சிஎம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஆதிமூலம் அப்படிங்கிற ஒரு பிரைமரி ஸ்கூலில் கொண்டு வந்திருக்காங்க, மதுரையில். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா, இத்தனை ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்ணும் அப்படின்னு சில டேட்டாஸையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இவால்வ் ஆச்சு, அதாவது மிட் டே மீல் ஸ்கீம் அப்படிங்கிறதா நமக்கு தெரிஞ்சது. அது எப்படி இவால்வ் ஆச்சு நமக்கு நல்லாவே தெரியும். காமராஜர் அவர்கள் தான் வந்து ஸ்டேட் வைடாக கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா 1920
மெட்ராஸ் கார்ப்பரேஷன் கவுன்சில் கூட இதை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் சில விஷயங்கள்னால என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து இதுக்கு அலோகேட் பண்ணுற ஃபண்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணதுனால இதை கண்டினியூ பண்ண முடியல. ஓகேங்களா? ஆனாலுமே மறுபடியும் ரிவைவ் ஆகி ஒரு 1000 குழந்தைங்களுக்கு வந்து இந்த உணவு திட்டத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காமராஜ் அவர்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டேட் வைடாக அப்ளிகேஷன் ஆச்சு. அப்படின்னா ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஸ்டேட் ஃபுல்லாக போனது வந்து எப்போ நம்ம காமராஜ் அவர்கள் கொண்டு வந்தாரோ அப்போ வந்து அது போச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எம்ஜிஆர் அவர்கள் அவங்க வந்து 1982 என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இதை இன்னுமே பெருசாக்கியிருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கருணாநிதி இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் என்ன அப்படின்னா முட்டை கொடுக்க ஆரம்பித்தார். ஓகேங்களா? பாயில்டு எக்ஸு. ஓகேங்களா? ஸோ அது வந்து 1989 ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டி மீல்ஸை கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா டெவலப் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 46 லட்சம் குழந்தைகள் வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மூலயமா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசிடிஎஸ் ஸ்கீம் அப்படின்னு கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம். அதுக்கப்புறம் நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம்னெல்லாம் கொண்டு வந்து ஆல்மோஸ்ட் இப்போது இந்தியா ஃபுல்லாக வந்து இந்த மிட் டே மீல் ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ப்ரைமரி லெவலில் அதிகமாகும். ப்ரைமரி லெவலில் ஆல்மோஸ்ட் இந்த 1 to 6 சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகமாகிருக்கு. ஓகேங்களா? 1982 ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே என்ன ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லா 2 விஷயம் ஒன்று தெரியணும். ஒன்று ஃபுட் செக்யூரிட்டி, இன்னொன்று நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி அப்படின்னு. ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னா எல்லாருக்குமே உணவை கொடுக்கறது தான் வந்து ஃபுட் செக்யூரிட்டி. நியூட்ரிஷனல் செக்யூரிட்டினா உணவை கொடுத்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம எங்கே ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னா நியூட்ரிஷன். ஓகேங்களா? உணவு கொடுக்கறது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து சத்தை கொடுக்காது. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் கொடுக்கக்கூடிய சாப்பாடு வந்து அந்தளவுக்கு சத்து நிறைந்ததாக இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த நியூட்ரிஷனல் செக்யூரிட்டியும் அச்சீவ் பண்ண வேண்டியது அவசியம். இது ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 50% வந்து முன்னாடி அனிமியா இருந்தவங்க, அனிமியானா ரத்த சோகை, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 57% இருக்குது. ஸோ இப்போ ஃபுட் செக்யூரிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஈவன் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டிலையும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கீம்ஸை கொண்டு வந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே யூஸாக இருக்கும். ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் நம்ம நிறைய மெயின்ஸில் வந்து கோட் பண்ணலாம் எக்ஸாம்பிளாக. ஓகேங்களா? ஸோ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எஜுகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சேலஞ்சஸ் கேட்பாங்க. அப்படி கேட்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ கம்மியாக இருக்குது, அதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட எக்ஸாம்பிளை எடுத்து பிரேக்ஃபாஸ்ட் மீன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் அவேராக இருக்குங்கிறது எக்ஸாமினருக்கு தெரியும். ஸோ நல்ல மார்க்ஸ் ஃபெச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆர்டிக்கல் எதை பற்றி பேசியிருக்கு அப்படின்னா ஆப்ஸ்பாவை பற்றி. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா இந்த நார்த் ஈஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்சர்ஜென்சி அப்படின்னா அது ஒரு மாதிரி என்ன அப்படின்னா அதாவது இப்போ நார்த் ஈஸ்ட் இருக்குன்னு வைங்க, இந்த இடத்துல நார்த் ஈஸ்ட் இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மயன்மார் இந்த மாதிரி. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த பக்கம் சைனா. ஸோ இங்கே வந்து இன்சர்ஜென்ட்னா உள்ள ஊடுருவி ஒரு மாதிரி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியில் இங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இங்கே வந்து இந்தியாவிலேருந்து பிரிக்க நிறைய இது நடந்துட்டுருக்கு. அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எங்களுக்கு செப்பரேட் ஸ்டேட் கொடுங்க அப்படிங்கிறது நிறைய வருஷமாக இருக்கக்கூடிய டிமாண்டு. ஸோ அங்கே வந்து நிறைய இன்சர்ஜென்ட்ஸ் ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதை கம்மி பண்ணுறது வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கு. அதில் ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஸ்பா. ஓகேங்களா? இந்த ஆப்ஸ்பாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போது எங்கே இருக்குது, எங்கே ரிப்பீல் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஸ்பா அப்படின்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா எப்போ கொண்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா இந்த 15th August 1942. எதுக்காக அப்படின்னா குவிட் இண்டியா மூமெண்ட்டை தடுக்கிறதுக்காக. ஓகேங்களா?
உங்களுக்கு நல்லாவே தெரியும் குவிட் இந்தியா மூமெண்ட்டை பற்றி. ஓகேவா, காந்தி அவர்கள் ஆரம்பித்தது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன அப்படின்னா அசாம் அண்ட் மணிப்பூர் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போக 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 இது ஆல்மோஸ்ட் எல்லா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்லையும் அப்ளை ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கே செப்பரேட் ஒரு ஆப்ஸ்பா இருக்குது. ஓகேங்களா, அது வந்து 1990 பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ இது என்ன பண்ணும் ஆப்ஸ்பா, எது ஏன் இதை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இல்லையா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட். ஸோ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு ஸ்பெஷல் பவர் கொடுப்பாங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னா இந்த மிலிட்ரி, ஓகேங்களா, நிறைய பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பெஷல் பவர் கொடுப்பாங்க. என்ன ஸ்பெஷல் பவர், அதாவது என்ன அப்படின்னா யாரெல்லாம் லாவுக்கு எதிராக, அதாவது சட்டத்துக்கு எதிராக அங்கே நிறைய போராட்டம் நடக்கும். நார்த் ஈஸ்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய போராட்டம் நடக்கும், அங்கே நிறைய சட்ட மீறல்கள் நடக்கும். அப்படி நடக்கிறப்போ ஓப்பன் ஃபயர் பண்ணலாம் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யாராவது இந்த மாதிரி கன்னோ ஏதாவது கொண்டு வந்தால் அவங்க மேலே ஓப்பன் ஃபயர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எந்த கேள்வியுமே கேட்காம அரெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா, வாரண்ட்டே இல்லாமல். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த அவங்களோட வீடை வந்து எந்த பர்மிஷனுமே இல்லாமல் சர்ச் பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்பெஷல் பவர்ஸ் அவங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து இந்த மாதிரி ஆப்ஸ்பா எப்போ இம்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஏரியாவை வந்து அந்த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட்டு இல்லை சென்டர் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்டர்ப்டு ஏரியா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும். ஓகேங்களா, அண்டர் செக்ஷன் 3. அதுக்கப்புறம் தான் இந்த பவர்ஸ் எல்லாம் அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்டர்ப்டு ஏரியாவை 2 விதமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா நாகாலாண்டுக்கு மட்டும் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். ஓகேங்களா, இந்த டிஸ்டர்ப்டு ஏரியான்ட்டு நாகாலாண்டும் அருணாச்சல் பிரதேஷ்க்கும். மணிப்பூர் அஸ்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ திரிபுரா மேகாலயாவில் என்ன ஆச்சு அப்படின்னா இப்போது ரிவோக் ஆகிருக்கு. கம்ப்ளீட்டாக ரிவோக் ஆகிருக்கிற 2 இடம் பார்த்தீங்க அப்படின்னா திரிபுரா அண்ட் மேகாலயா. ஸோ இந்த அளவுக்கு இது 2 ஞாபகம் வச்சுட்டாலே போதும். ஸோ மற்ற இடத்துல எல்லாமே இருக்குது, ஓரளவுக்கு இருக்குது. ஸோ என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி 2த்தையும் கொடுத்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ எங்கே ரிவீல் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்து பார்த்தீங்களா அப்படின்னா எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் நாகாலாண்ட் டிமாண்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து எங்களுக்கு செப்பரேட் ஸ்டேட் வேணும் அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அது மூலயமா என்ன ஆச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ எங்கெங்கே இல்லை அப்படிங்கிறத நான் சொன்னேன். என்ன அப்படின்னா ஒன்று திரிபுரா, இன்னொன்று மேகாலயா. ஓகேங்களா, ஸோ இது 2 ஞாபகம் வச்சுக்கணும், மேகாலயா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திரிபுரா. ஓகேங்களா, ஸோ இது 2 ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இருக்குது, சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அசாமில் சில இடத்துல, நாகாலாண்டில் சில இடத்துல, அருணாச்சல் பிரதேஷில் சில இடத்துல. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து அதாவது எந்தெந்த இடம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இனிமேலும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் வித்ட்ராவல் பண்ணுறோன்னு கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ஏன் பிரச்சனை அப்படின்னா இதை வந்து ஒரு ட்ரக்கோனியன் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரக்கோனியன் லா அப்படின்னா ஆல்மோஸ்ட் என்ன அப்படின்னா மக்களுக்கு எதிராக மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது மக்கள் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நாகாலாண்டில் நிறைய பேரை சுட்டு கொண்டுட்டாங்க, அது பெரிய பிரச்சனையாச்சு. ஓகேங்களா, ஸோ அதுக்காக என்ன அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அங்கே கண்டினியூஸாக என்ன அப்படின்னா ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கமிட்டி பற்றி நல்லா ஞாபகம் இருக்கணும், அது ஜஸ்டிஸ் ஜீவன் ரெட்டி கமிட்டி அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ இந்த அளவுக்கு ஆப்ஸ்பாவை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் GS2 பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஸோ இதை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஓகேங்களா, ஸோ GS2 பாலிட்டியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, மெயின்ஸ் அப்புறம் ப்ரிலிம்ஸில். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா PM ஆவாஸ் கிராமீன் யோஜனா அப்படிங்கிறதுல ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஓகேங்களா, என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஸ்டேட்ஸுக்கு கொடுத்த டைம்லைனை மீறி என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா டிலே ஆகிட்டுருக்கு இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேங்களா, ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி டிலே பண்ணுற ஸ்டேட்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெனால்ட்டி மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன அப்படின்னா PM ஆவாஸ் யோஜனானா என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா PM ஆவாஸ் யோஜனா அப்படின்னா
என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் வீடு இல்லாதவங்களுக்கு என்னன்னா வீடு கட்டி கொடுக்கறது. ஓகேங்களா, இது எது மூலியமா பண்ணுவாங்க அப்படின்னா சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் புவர் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கறதா இந்த ஸ்கீமோட மெயின் மோட்டோ. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று கிராமின், இன்னொன்று அர்பன். ஸோ இன்றைக்கி வந்து கிராமீணை பற்றி கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பற்றி அனலைஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா முன்னாடி இந்திரா ஆவாஸ் யோஜனான் இருந்ததை மாற்றி தான் பிஎம் ஆவாஸ் யோஜனா அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கீழே வரும், இது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஏம் அப்படின்னா பக்கா ஹவுஸ் வித் பேசிக் கம்யூனிட்டிஸ் டு ரூரல் ஃபேமிலிஸ். என்ன அப்படின்னா யாரெல்லாம் வந்து வீடே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். இது யாருக்கு அப்படின்னா பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுப்பாங்க. பிலோ பாவர்ட்டி லைன்னா இப்போ பாவர்ட்டி லைன்னா இந்த அளவுக்கு ரொம்ப ஏழையாக இருக்கக்கூடிய பிலோ பாவர்ட்டி லைன் மக்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் எஸ்டி கேட்டகரிஸு, விடோஸ்னால் விதவைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேன், இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா, இது எப்படி கணக்கெடுப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ், கிராம் சபா, அதுக்கப்புறம் ஜியோ டேகிங். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட காஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஷேர் பண்ணிப்பாங்க. சென்டர் வந்து 60%, 40% ஸ்டேட்டு, அதே மாதிரி நார்த் ஈஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா 90:10. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் இது கூட இந்த ஸ்வச் பாரத் மிஷன் ரூரல் இருக்கு இல்லையா, அது வந்து டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்குற ஒர்க்கை வந்து பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்டர்லிங்க் பண்ணியும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பைப்டு ட்ரிங்கிங் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனு, எல்பிஜி கேஸ் கனெக்ஷனு, அந்த மாதிரி நிறைய கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்கீமை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ன்னு வரும் இல்லையா, அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஆர்டிக்கல்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வை காண்ட் எக்கனாமிக் க்ரைட்டீரியா டு பி யூஸ் ஃபார் கோட்டா ஆஸ் சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் ஹியரிங் பெட்டிஷன்ஸ் அகெயின்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். எந்த அமெண்ட்மெண்ட்னா 103rd அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா, நான் கண்டினியூஸாக ஒரு வாரமாக இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்றது மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அந்த 103rd அமெண்ட்மெண்ட், ஓகேங்களா, இடபிள்யூஎஸ் கோட்டா வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அந்த வகையில் இன்றைக்கி என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஏன் வந்து எக்கனாமிக் க்ரைட்டீரியா வந்து ரிசர்வேஷனை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொஷின் எழுப்பியிருக்காங்க அந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்ச்லேருந்து. ஓகேங்களா, ஸோ ஆனால் என்ன அப்படின்னா அதுக்கு ரிப்ளையாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ன அப்படின்னா அதாவது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷனை பற்றி மறுபடியும் பேசியிருக்காங்க. ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா பேக்வர்ட் கிளாஸை வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வரதுக்காக தான் கொண்டு வரப்பட்டது தான் ரிசர்வேஷன். ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கலாக கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணப்படுது அப்படின்னா இதில் வந்து இவங்க இன்க்ளூட் ஆகாததுனால இவங்கள வந்து ஒரு மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஆர்டிக்கலில் இந்த அளவுக்கு தான் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 103rd அமெண்ட்மெண்ட் ஆக்டை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம சேலஞ்சஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்குமெண்ட்ஸ் இன் ஃபேவர், ஆர்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் அப்படிங்கிறது தான் இந்த இதில் வரும். ஓகேங்களா, ஸோ ஆர்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் 103rd அமெண்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம மெயின்ஸ் ஆன்சரை என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் பெட்டராக காட்டலாம். ஓகேங்களா, ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா அதாவது இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காலையும் ஃப்ரான்ஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இந்த பாயிண்ட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனில் நம்ம மோடி அவர்கள் வந்து அங்கே போய் இறங்கியிருக்காங்க. எங்கே அப்படின்னா சமர்காந்த். எங்கே நடக்குது இப்போது உஸ்பெகிஸ்தான். ஓகேங்களா, ஸோ இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் பற்றியும் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக ஆல்மோஸ்ட் ஒன் வீக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அது பார்த்தீங்க அப்படின்னா ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, பீஜிங்கில் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா 8 countries ப்ளஸ் ஒரு அப்சர்வர் கண்ட்ரி வந்து இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா மெம்பர் ஆக போகுது. அது எது அப்படின்னா ஈரானு. இந்த 8 countries பார்த்தீங்க அப்படின்னா கசகஸ்தான், ஓகேங்களா, கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான்,
உஸ்பெகிஸ்தான், சைனா, ரஷ்யா, பாகிஸ்தான், இந்தியா. ஓகேங்களா, இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து எஸ்சிஓ ரேட்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ரீஜனல் ஆன்டி டெரரிசம், ஓகேங்களா, ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இது இம்பார்ட்டண்ட் இதுக்குள்ள. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்சிஓக்கும் குவாடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இதோட ஐடியாலஜி என்ன, இதோட ஐடியாலஜி என்ன, ஓகேங்களா. இப்போ நடக்க போகிற ஐபிஎஃப் ஃப்ரேம் ஒர்க், இதோட ஐடியாலஜி என்ன, இதோட மெம்பர்ஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஞாபகம் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறதையும், என்னென்ன பாயிண்ட்ஸ் நமக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மெயின்ஸில் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா. ஸோ இது இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்றைக்கான அடுத்த அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா பிஎம் பேட்ஸ் ஃபார் க்ளீனர் ஆட்டோமொபைல் செக்டர், மோடி அட்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி டு ஃபோக்கஸ் ஆன் செல்ஃப் சஃபிஷியன்சி. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீமை பற்றி பேசியிருக்காங்க, மேக் இன் இண்டியா. ஓகேங்களா, ஆட்டோமொபைல் செக்டர் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, வெஹிக்கல்ஸ். ஓகேங்களா, நம்ம யூஸ் பண்ணுற வண்டியை மேனுஃபேக்சர் பண்ணுற செக்டர் பேர் வந்து ஆட்டோமொபைல் செக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 100% செல்ஃப் ரிலையண்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ எடுங்க, இன்னோவேஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா க்ரீன் ஆல்டர்னேட்டிவ்ஸை யூஸ் பண்ணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வெஹிக்கல்ஸை வந்து டெவலப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை பற்றி கொஞ்சம் மேக் இன் இண்டியா ஸ்கீமை பற்றி நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னா இந்த மேக் இன் இண்டியா ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2014 கொண்டு வந்தாங்க. நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போது இந்தியா இருக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் இங்கே யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நிறைய இடத்துலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை, இம்போர்ட்னா அதாவது என்ன அப்படின்னா இறக்குமதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி இம்போர்ட் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா அதாவது என்ன அப்படின்னா நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதை வாங்குறதுக்கு. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கண்ட்ரிக்கு லாபமாக இருக்கும், நம்ம கண்ட்ரியோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து கம்மியாயிடும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ருப்பி வேல்யூ வந்து பெருசாக அதிகமாகாது. பட் இப்போ என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கீம், அதாவது என்ன அப்படின்னா மேக் இன் இண்டியா, இந்த ஆத்ம நிர்பார் பாரத்லாம் என்ன அப்படின்னா நம்ம நாட்டிலேயே எல்லாத்தையும் தயாரிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து மெயின் கோல். ஓகேங்களா, ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிறவங்களுக்கும் வேலை வாய்ப்பு உருவாகும் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட என்ன அப்படின்னா நம்மளோட ஜிடிபியும் அதிகமாகும். ஓகேங்களா, ரெண்டாவது. மூணாவது, இந்த மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்து செலவாகிறது வந்து கம்மியாகும், நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து அதிகமாகும். ஸோ அப்படி அதிகமாச்சுன்னா நம்மளோட ருப்பி வேல்யூ டாலரை கம்பேர் பண்ணுறப்போ அதிகமான விலையில் இருக்கும். ஸோ தட் நம்ம என்ன அப்படின்னா நம்ம இப்போ ஒரு டாலர் பார்த்திங்க அப்படின்னா 70 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு அப்படின்னா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து கம்மி பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஒரு டாலர் பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே பார்த்திங்க அப்படின்னா 50 ரூபா இந்த அளவுக்கு கொண்டு வரலாம். ஓகேங்களா, ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம மாற்றக்கூடிய இது வந்து நம்ம மேக் இன் இண்டியா ப்ரோக்ராம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் இந்த ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கிறது கோவிட் டைம்ஸில் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுவும் வந்து இதே மாதிரி செல்ஃப் சஃபிஷியன்ஸை பற்றி பேசும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து இந்த இதில் வந்து மேக் இன் இண்டியாவோட மெயின் கோல். ஓகேங்களா, ஸோ என்ன அப்படின்னா இந்த மேக் இன் இண்டியாவில் மெயினாக என்ன அப்படின்னா எல்லா மேனுஃபேக்சரிங்னா உற்பத்தி வந்து நம்ம நாட்டிலே நடக்கணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணுறது மூலிமா நம்ம ஃபாரின் பர்சன்ஸை வந்து இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வகுத்து கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதை வந்து எஃப்டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க, எஃப்டிஐ, எஃபிஐ. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் செக்டரில் எக்கனாமி செக்ஷனில் வரும். அப்படின்னா என்ன அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து நம்ம கண்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா நம்மளோட ஜிடிபி வந்து உயரும். ஓகேங்களா, நிறைய வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியும். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்லையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் இங்கே பண்ணுறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற்றலாம். ஓகேங்களா, அப்புறம் நான் சொன்ன மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து சில ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது 100 மில்லியன் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் 2022 மேனுஃபேக்சரிங் செக்டரை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னுமே சில ஸ்கீம்ஸ் என்ன அப்படின்னா ஸ்கில் இண்டியா மிஷன், ஸ்டார்ட் அப் இண்டியா, டிஜிட்டல் இண்டியா,
பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, அம்ருத், ஸ்மார்ட் சிட்டி, ஸ்வச் பாரத் அபியான். இந்த ஸ்கீம் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்தியாவை வந்து செல்ஃப் ரிலையண்ட்டாக மாற்றுறதுக்கு என்ன அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த மேக் இன் இந்தியா பற்றி. மேக் இன் இந்தியா 2.0 அப்படிங்கிறதுல சில பர்டிகுலர் செக்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் வந்து தெரிஞ்சிருக்கணும். நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம், நம்ம நிறைய வந்து எஃப்டிஐ இன்ஃப்ளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் வந்து இந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் இருக்குது. ஸோ வந்து GS3 எக்கனாமியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த இந்து எடிட்டோரியல்ஸ், இன்னைக்கான டேட்டோட எடிட்டோரியல்ஸை பார்க்கலாம். ஸோ இதில் 3 ஆர்டிக்கல் நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து பார்லிமெண்ட்ரி கமிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பற்றி, அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபோரமை பற்றி. ஓகேங்களா? 3 ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது பார்லிமெண்ட் இருக்குது. ஓகேங்களா? பார்லிமெண்ட்னா பாராளுமன்றம், அதில் சில கமிட்டிஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது அதுலேயே இருக்கக்கூடிய சில மெம்பர்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மாதிரி கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம லக்ஷ்மிகாந்தில் கூட பார்லிமெண்ட்டுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ்னு ஒரு சாப்டர் இருக்குது, அதை படிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டில் யார் இருப்பாங்க அப்படின்னா எம்பிஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 வாட்டி தான் மீட் பண்ணுவாங்க இல்லையா? எப்பப்போ அப்படின்னா ஒன்று பட்ஜெட்டு, இன்னொன்று மான்சூனு, இன்னொன்று வின்டர் செஷன், BMW ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 3 வாட்டி மீட் பண்ணுறப்போ ஒரு குறுகிய காலத்துக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பில்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, ஓட் பண்ணுவாங்க, அதை என்ன அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் நடக்கும். பட் இன்னுமே ஒரு ப்ராப்பராக ஒரு பில்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் வந்து இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பில்லை பாஸ் பண்ணி அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்து நிறைய அனலைசிஸ் பண்ணி அப்புறமா அந்த பில்லை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ரி. ஸோ இதனால் என்ன அப்படின்னா நம்ம கொண்டு வரக்கூடிய லா வந்து அதாவது என்ன அப்படின்னா அர்ஜென்ட்டாக கொண்டு வராத மாதிரி ஒன்று ஆகும், அதுக்கப்புறம் நிறைய முடிவுகள் எடுத்து கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். ஸோ தட் என்ன அப்படின்னா நம்ம நல்ல ஒரு லாவை நல்ல ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் இப்போ ரீசெண்டாக என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டியை பைபாஸ் பண்ணி நிறைய பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 16th லோக்சபாவில். ஸோ அது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபார்முலாஸ். ஓகேங்களா? அந்த என்ன அப்படின்னா ஒரு 2020 ஃபார்முலா ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடில் ஒரு விவசாயத்துக்கு ஒரு 3 லா கொண்டு வந்தாங்க. அந்த லாஸ்னால என்ன ஆச்சு அப்படின்னா இப்போது ரிப்பீல் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு ரிவ்யூவுக்கு போகல. ஸோ இந்த மாதிரி நிறைய தப்புகள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த ஆத்தர் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டியோட ரிவ்யூ வந்து இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா நம்ம எப்போவுமே ஒரு பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங் அப்படின்னு ஒரு 5 ரீடிங் போகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா பாஸ் ஆகும். ஸோ இந்த செகண்ட் ரீடிங்கில் தான் பார்த்தீங்க அப்படின்னா கமிட்டி ஸ்டேஜ்னு ஒன்று வரும். அந்த கமிட்டி ஸ்டேஜுக்கு இந்த பார்லிமெண்ட் வேணால் அனுப்பலாம், இல்லை அனுப்பாமல் போகலாம். ஓகேங்களா? இப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆனால் அதில் வந்து நிறைய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த மாதிரி அனுப்பாமல் பைபாஸ் பண்ணிட்டு போகிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக பேசியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 24 டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபாவில் 2% ஆல்மோஸ்ட் 2 பங்கும், ஒரு பங்கு பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யசபா மெம்பர்ஸ்லேருந்தும் இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் வந்து சேர்மனாக இருப்பாங்க, இல்லை சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா வந்து சேர்மனாக இருப்பாங்க. ஸோ இது வந்து தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் வந்து பேசிக்ஸு. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து இந்த பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போகிறத குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இவர் பர்சன்டேஜ் வழியாக சொல்கிறாரு. 14வது பார்த்தீங்கன்னா 60% அளவுக்கு பில்ஸ் போச்சு, 15ல் 71. ஓகேங்களா? 15th லோக்சபாவில்
அதாவது 16th லோக்சபா, அதாவது 2014 19க்கு 27% மட்டும்தான் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத இவர் இந்த டேட்டா மூலிமா சொல்கிறாரு. ஸோ இதில் என்ன அப்படின்னா, இது அவங்களுக்கு ஆப்ளிகேட் கிடையாது, அதாவது கண்டிப்பாக அனுப்பணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் என்ன அப்படின்னா பைபாஸ் பண்ணிடுறாங்க. பட் ஆனால் அப்படி அனுப்பாமல் போகிறப்போ நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ஃபார்முலாஸ், ஓகேங்களா, ரீசெண்டாக கொண்டு வந்தது. இப்போ ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டர் வந்து ரிப்பீல் பண்ணிட்டாரு. இதுக்கு நிறைய ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு, நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட். அந்த பஞ்சாப், ஹரியானா இவங்க இந்த ஏரியாவில் இருந்த ஃபார்மர்ஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் போராட்டத்தை நடத்தினாங்க. ஓகேங்களா, ஸோ அதையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இதுக்கு வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத சில ஸ்டெப்ஸ் மூலியமாகவும் இவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பீக்கருக்கும் சேர்மனுக்கும் பவர்ஸ் கொடுக்கணும் இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷனை கொடுத்துருக்காரு. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அங்கே பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டியில் ரொம்ப ஃப்ராங்க் அண்ட் ஃப்ரீயாக இருக்கணும். ஓகேங்களா, டிஸ்கஷன் வந்து எந்த இன்ஃப்ளூயன்ஸுமே நடக்கக்கூடாது. ஸோ அதனால் எந்த விப்பு ஆஃப் த பார்ட்டி அப்படின்னா இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்காங்க அப்படின்னா அவங்க சொல்கிற இதை தான் கேட்கணும் அப்படிங்கிற எந்த கண்டிஷன்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ அப்போது வந்து ப்ராப்பராக வந்து லா மேக்கிங் நடக்கும், சட்டம் கரெக்டாக கொண்டு வரலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் டைம்லைனுக்குள்ளே இந்த ரெக்கமெண்டேஷனை இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது யார் டிசைட் பண்ணணும் அப்படின்னா ஸ்பீக்கர் அண்ட் சேர்மன். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து கமிட்டியில் குவாலிட்டி ஒர்க்கை வந்து கேரி அவுட் பண்ணணும். ஓகேங்களா, அது எப்படி அப்படின்னா ஆல்மோஸ்ட் அந்த ஒரு இப்போ ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வராங்க, அதாவது என்ன அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த சட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் யார் வந்து இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க, ஆல்மோஸ்ட் எல்லாம் அப்படின்னா இந்த லாயர்ஸு, அதுக்கப்புறம் ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட்டு, இவங்க எல்லாரையும் கொண்டு வந்து ஸ்க்ரூட்டினி பண்ணதுக்கப்புறம் தான் இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா அவர் ஆல்மோஸ்ட் ஒரு 7 பாயிண்ட்டை வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு டைம் கேப் இருக்கும். இப்போ பட்ஜெட் செஷன் இருக்கும், மான்சூன் செஷன் இருக்கும். இந்த டைம் பீரியடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்மலாக பார்லிமெண்ட் வந்து இந்த செஷனுக்கு மாற்றிடுவாங்க அந்த பில்லை. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த டைம் கேப்பில், ஓகேங்களா, இதை ரெசெஷன்னு சொல்லுவாங்க. இந்த டைம் கேப்லேயே வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா வெறும் பட்ஜெட் அப்போ வந்து ஜஸ்ட் பட்ஜெட் ப்ரப்போசலை டிஸ்கஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, வேற என்ன பண்ணும் அப்படின்னா புதுசாக இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வரதுக்கும் முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டியை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பாலிட்டியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கலில் 7 பாயிண்ட் மூலியமாக சொல்யூஷன் ஓரியன்டாக ஒப்பீனியன் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா, இந்த மாதிரி ஆர்டிக்கல் வர்றது ரொம்ப ரேரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஆர்டிக்கல்லேருந்து நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு நம்ம எடுத்து நம்ம நோட்ஸில் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஆர்டிக்கலில் கிளைமேட் ஆக்ஷன் தட் ரன்ஸ் ஆன் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிறத எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கல்ஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்லேயும் இம்ப்ளிமெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்ம பார்த்துருப்போம், பஸ்ஸஸ் பார்த்துருப்போம், வெஹிக்கல்ஸ் ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வெஹிக்கல்ஸில் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். சரி, கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னா என்ன அப்படின்னா சென்டரும் ஸ்டேட்டும், ஓகேங்களா, மத்திய அரசும் மாநில அரசும் எந்த அளவுக்கு கலந்து இதில் ஒர்க் பண்ணுறாங்கங்கிறது முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை தான் வந்து இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேம் ஸ்கீமை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம் இது. பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் எலக்ட்ரிக் மொபிலிட்டி பிளான் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது, அதுக்குள்ளே வரும். ஓகேங்களா, ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஃபாஸ்டர் அடாப்ஷன் ஆஃப் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ். ஓகேங்களா, ஃபாஸ்டர் அடாப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ், அதாவது என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸை வந்து சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதை பற்றியும் பேசியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ எதுக்காக இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் கிளைமேட் சேஞ்சில் இந்த கோல் பேஸ்ட், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற பெட்ரோலு, க்ரூட் ஆயிலு, இது வந்து மிகப்பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதை தடுக்கிறதுக்காக தான் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸை கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வர்றது மூலிமா என்ன அப்படின்னா நம்ம க்ரீனர் வெஹிக்கல்ஸை கொண்டு வரோம்.
ஓகேங்களா. ஸோ க்ரீனர் வெஹிக்கல்ஸை கொண்டு வரது மூலயமா climate சேஞ்சையும் பொல்யூஷனையும் climate சேஞ்சும் பொல்யூஷனையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்ட்ரோலுக்கு கொண்டு வரோம். ஸோ இது வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து ஸ்டேட்டும் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட் ஜஸ்ட் அதாவது சென்டர் மட்டும் ஸ்டெப்ஸ் எடுத்தாலோ இல்லை ஸ்டேட்ஸ் மட்டுமே ஸ்டெப்ஸ் எடுத்தாலோ பத்தாது, 2 பேரும் சேர்ந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பாயிண்ட்ஸை வந்து இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னா யூனியன் மினிஸ்ட்ரியும் ஸ்டேட்டும் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதில் கோஆப்ரேட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சில சக்ஸஸ் ஸ்டோரியும் சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா சில இடத்துல அதாவது என்ன அப்படின்னா இந்த ஒரு 5 ஸ்டேட்டில் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்ததுனால ஃபாஸ்டராக இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸை கொண்டு வர முடிஞ்சு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் இதை தான் மெயினாக என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி இந்த 3 கொலாபரேஷன், ப்ரேஸு, டிரான்ஸ்பரன்சி அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்தால் மட்டும்தான் கொலாபரேஷன்னா சென்டரும் ஸ்டேட்டும் கொலாபரேட் ஆகணும். பேஸு, டிரான்ஸ்பரன்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளிப்படையாக சொல்லணும். ஓகேங்களா. மக்களுக்கு வந்து வெளிப்படையாக சொன்னால் தான் என்ன நடக்குதுன்னு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் அவேர்னஸ் ஆவாங்க. ஓகேங்களா. ஸோ இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்குது. என்ன அப்படின்னா ஸ்டேட்ஸுக்கு வந்து ப்ராப்பர் ஃபண்ட்ஸ் இல்லை. ஓகேங்களா. அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்ட்ரலைஸ்டு சில இந்த ஸ்கீம் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரலைஸ்டாக இருக்குது, இது வந்து டீசென்ட்ரலைஸ்டாக இல்லை. அப்படின்னா ஆல்மோஸ்ட் சென்டரே வந்து நிறைய ஃபண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் இதையே பண்ணிகிட்ருக்கு. ஸோ அது வந்து மிகப்பெரிய பிரச்சனையை காசு பண்ணுது. ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா பர்மிஷனே வாங்காமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு இது முக்கியம் அப்படிங்கிறத இவங்க இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட GS3 எக்கனாமியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய அந்த கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது பாலிட்டியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஏன் அப்படின்னா சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் இல்லாமல் போகிறப்போ ஃபெடரலிசமில் நிறைய இஷ்யூஸ் வரும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இந்த ஆர்டிக்கல் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபோரமை பற்றி. ஸோ இந்த ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபோரம் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ரஷ்யாவோட ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி. இந்த ஃபோரமில் என்ன அப்படின்னா மெயினாக வந்து எதுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ரஷ்யன் ஃபாரிஸ்டில் எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து விளாடிவாஸ்டாக் அப்படிங்கிற இடத்துல ரஷ்யாவில் அடிக்கடி மீட்டிங்ஸ் நடக்கும். ஓகேங்களா. ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டர் மோடியும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போய் மீட்டிங்கில் நிறைய ரஷ்யாவுக்கு சப்போர்ட் கொடுக்குறதா பேசியிருக்காரு. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா US வந்து இந்த ரஷ்யன் ஆயிலை வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்தியா வந்து ஆல்மோஸ்ட் இந்த ரஷ்யன் ஆயில் மேல் தான் டிபெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி அதோட ஆயில் கேப்பை வந்து ரிஜெக்ட் பண்ணிருச்சு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபோரம் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா 2015. எதுக்கு அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரஷ்யன் ஃபாரிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ரஷ்யா ஆல்மோஸ்ட் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம ஃபாரிஸ்ட்னு சொல்லுவோம். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த இடத்துல கிளைமேட் அந்தளவுக்கு ப்ராப்பராக இருக்காது. ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா கடுமையாக குளிர் இருக்கும். ஸோ மக்கள் வாழ்கிறதே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மி. ஓகேவா. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னா இந்த மக்கள் வந்து அந்த இடத்துல ரிசோர்ஸ் இருக்குது, பட் என்ன அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கு மக்கள் இல்லை, ஒர்க் ஃபோர்ஸ் இல்லை. ஓகேங்களா. அதை கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஃபாரமை கொண்டு வந்தாங்க. ஸோ இதை பற்றி இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒவ்வொரு கண்ட்ரியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சைனாவை பார்த்தவங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப என்ன அப்படின்னா அங்கே ஹெலின்ஜாங் ப்ராவின்ஸில் வந்து என்ன அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கு ஸோ தட் கட்ட முடியும் அப்படிங்கிறது. அதே மாதிரி டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வேவும் என்ன அப்படின்னா ரஷ்யாவும் சைனாவும் ஒன்றாகிறதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சவுத் கொரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்திகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜப்பான் பார்த்திங்க அப்படின்னா ஃபாரிஸ்டில் பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா. அதாவது ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 21 ப்ராஜெக்ட்ஸு 16 பில்லியனில் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியோட இம்பார்ட்டன்ஸை வந்து இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இந்தியாவும் பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கு. ஸோ தட் நமக்கும் என்ன அப்படின்னா அந்த ரிசோர்ஸை டேப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா இந்த மாதிரி நிறைய செக்டர்ஸில் வந்து
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா இது மெயின் இதோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நல்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா ஞாபகம் வச்சுருக்கணும். நான் சொன்ன மாதிரி எதனால் வந்து அங்கே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா ஸ்பார்ஸ் பாப்புலேஷன், கம்மியான பாப்புலேஷன் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற ரிசோர்ஸஸை யூஸ் பண்ண முடியாமல் என்ன அப்படின்னா அங்கே மேன் பவர் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா இது மூலயமா அங்கே இந்த மாதிரி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்கன்னா அங்கே என்னென்னா இண்டஸ்ட்ரி செட் பண்ணுவாங்க. அது மூலயமா நிறைய பேர் வந்து அங்கே ஷிஃப்ட் ஆவாங்க. ஓகேங்களா? ஒர்க் பர்பஸ்க்காக. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம என்ன அப்படின்னா இப்போது இங்கே வந்து ஒரு டாபிக் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபோரம் அப்படிங்கிறது ரஷ்யாவோடது, IPF அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்ஏவோடது. இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுத்துலேயும் நம்ம மெம்பராக இருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம 4 பில்லர்ஸில் 3 பில்லர்ஸை வந்து அக்செப்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடு பில்லரை ரிஜெக்ட் பண்ணோம். ஸோ இது ரீசெண்டாக வந்த நியூஸு. ஸோ இந்த ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இந்தியா வந்து பேலன்ஸ் பண்ண வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணால் 2 கண்ட்ரி கிட்டேருந்தும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்தியா வந்து இந்த மாதிரி ஃபோரமில் வந்து இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா ஆர்டிக்கலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எடிட்டோரியலும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸாக நான் வீடியோவோட வரேன். ஸோ நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸ்குள்ளே பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.